ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு அடுத்ததா சோழனோட ஓனர் வந்து நிற்கிறாரு. அவர் இருந்துட்டு வேற எப்படி வந்திருக்கோம், எங்கிட்ட இருந்து பணத்தை திருடியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அண்ணன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்கவும், பணம் கேட்டான், நான் உன்னை நம்பியெல்லாம் பணத்தை கொடுக்க முடியாது, அதை நீ சீக்கிரமாக கட்டியும் கழிக்க மாட்டேன். அதே மாதிரி என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். கார் டீவுக்காக வச்சிருந்த பணத்தை இவன் தான் அந்த இடத்துல இருந்தான். நான் வச்ச இடத்தையும் இவன் தான் பார்த்தான். இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இவன் தான் பணத்தை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோழன் உங்ககிட்ட இத்தனை வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் மேலே போய் இவ்வளோலாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்களே. நீங்கள் பணம் கொடுத்ததா சொல்லி தான் சோழன் இப்போ தான் நிலா கிட்ட கொண்டு வந்து பணத்தை கொடுத்தா. நீங்கள் தரலனா சோழன் அப்போனா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஐயோ தம்பி, இவ்வளோ நேரம் நான் அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். போலீஸும் வந்திருக்காரு, அவர் கூட்டிகிட்டு போய் விசாரிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியல நிலா மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்குன்னு. நிலா ஒரு இடத்துல அவமானப்பட்ட நின்னா அது என்னால் தாங்கிக்க முடியலன்னு, அதனால தான் நான் உங்ககிட்ட பணத்தை கேட்டேன். ஆனால் நீங்கள் வச்சுருந்தும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.